श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सरसे नमः सरसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, திருச்சியிலேருந்து சிவாங்கிறவர் கேட்குறார், பரிகாரம்னா என்ன? அதை சொல்கிறாங்க சில பேர். அதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. அது பொருளாதாரம் சார்ந்து அமையலாம், இல்லை காலம் சார்ந்து அந்த மாதிரி தொடர்ந்து செய்ய இயலாமல் போகலாம். அப்படிங்கிற ஒரு நிலையில் அதனுடைய விளைவு நம்ம அதை எதிர்பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னா போக்குவது என்பது அர்த்தம். பொதுவாக சித்தாந்தங்கள் வினை கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. இந்த வினை கொள்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், மனிதன் தேவையில்லாத விரும்பாத ஒன்று அவனை அடைகிற பொழுது அவனுக்கு துன்பம் வருது. அது மாதிரி சில விஷயங்களை அடைய விரும்புகிறான், நல்லவைகளை, அது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது சிவபோக சாரத்தில் சொல்லுவார், சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ அப்படின்னு கேட்பார். அதாவது ஒரு மனிதனுக்கு துன்பம் வருது அப்படின்னா சாதாரணமாக வந்துடாது. அப்போ இந்த மாதிரி துன்பம் வரத்துக்கும் இன்பத்தை நாம் அடைய முயன்று அது கிடைக்காமல் போவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால், அதுக்கு பாவ புண்ணியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்கிறா. அது உண்மையும் கூட. அதை நிறுவரா சாஸ்திரங்களில். பாவ புண்ணியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்குன்னு சொல்கிற பொழுது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பாவத்தினால என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும்னு சொல்கிறார். இப்போ சிவதர்மம் கெடுத்தானை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சிவதர்மம் பண்ணுறா, அதை போய் கெடுக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன வரும்னா ஞானமின்மை அப்படிங்கிற ஒரு தோஷம் வரும். ஞானமின்மைன்னு என்ன அப்படின்னா, இப்போ நல்லா படிக்கவே முடியாது. அவள் வம்சத்தில் வரவா ஒரு நன்னா படிக்க மாட்டாள், ஒரு முதல் மார்க்கை எடுக்க முடியாது. காரணம் என்ன? தோஷம் வருங்கிற. அது மாதிரி தாய் தந்தையரை மதிக்கலை, அப்பா அம்மாவை மதிக்காமல் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தோஷம் சொல்கிறான். அந்த தோஷம் என்ன அப்படின்னா, அவளுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறான். உடலால் நலனை அவளால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறான். அப்படி சொல்லுகிற பொழுது சில வினையின் வாயிலாக நாம் அடைய வேண்டிய பொருள்களை அடைய முடியாத நிலை வருகிறது, இல்லை தொடர்ந்த துயரம் நம்மை வாட்டுகிறது. அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி முயற்சி செய்கிற பொழுது அந்த துன்பத்தை சரியாக கண்டறிய வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லுவான் வள்ளுவன். அதாவது முதல்ல எதனால் எந்த நாளை இந்த கர்மா வந்தது, இந்த கர்மாவுக்கு இன்ன பலனால தான் இந்த விஷயத்தை உன்னால் அடைய முடியாமலே போகிறது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணினா அடையலாம் அப்படின்னு ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்க வல்ல ஞானிகள் தான் பரிகாரத்தை சொல்ல முடியும். ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்குது, அந்த சாஸ்திரம் ஒரு சில பரிகாரத்தை சொல்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி இடையூறு வந்தால், ஏன்னா அந்த ஞானி தான் அந்த சாஸ்திரத்தை எழுதியிருக்கா. அப்போ ஆன்மாவிலே ஒட்டி இருக்கிற அழுக்கினாலே ஏற்படுகிற தொடர் துக்கத்தையும் சந்தோஷத்தை அடைவதற்குண்டான தடையும் வருகிற பொழுது அந்த அழுக்கை போக்குவதற்கு செய்யக்கூடியது பரிகாரங்கிறது. அப்போ பரிகாரங்கிறது பலனுடையது தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது சில நேரங்களில் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியாத போயிடும். இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் என்ன சமஸ்த பிராயச்சித்தம்னு ஒன்று சொல்கிறா. அப்போ பலன் இருக்குது. ஒரு பரிகாரத்தை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்கள். அதாவது இந்த உதாரணத்தையும் பரிகாரத்தையும் சரியாக புரிஞ்சுக்கணும். பரிகாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம், ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து ஆர்சி புக்கு, நம்ம ஓட்டுறதுக்கு உண்டான லைசன்ஸ், அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ், அதே மாதிரி அதுக்கு உண்டான அந்த வண்டியை எடுக்கும்போது உள்ள அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், தலையில் போட்டுக்கிற ஒரு கவச்சம், இதெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் புதுசாக நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் இது எப்போ பயன்படும்னா, எப்போவாவது ஒரு தடவை பிரச்சனைன்னு வரும்போது இந்த வண்டி என்னதுன்னு சொல்லணும்னா ஆர்சி புக் வேணும். அப்போ எங்கேயாவது ஒரு தடவை கீழே விழுந்தால் அது வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு அந்த கவச்சம் வேணும். அது வரைக்கும் அதனுடைய பிரயோஜனத்துவம் நமக்கு தெரியாது. அதை மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செஞ்சால் கூடுதல் பலனையும் செய்யலைன்னா விளக்குதல் பலனையும் தான் அது தரும். நீங்கள் தலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன், அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை விலக்கி விடுறேன் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்காத போகும். அவ்வளோதான் விஷயம். அதனால் கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிகாரங்கிறது வேறு நோக்கு, நாம் விடுவிப்பதற்கு உண்டான ஒரு செயல்முறை அது. அப்போ அந்த செயல்முறையை மாத்திரை போட்டுண்டா வியாதி நிவர்த்தி ஆகும், போட்டுக்கலைன்னா வியாதி அப்படி தான். அந்த மாதிரி பரிகாரம். சரி, அப்படி செய்ய முடியாத ஒரு நிலை வருகிறது அப்படின்னு சொன்னால் சமஸ்த பிராயச்சித்தம்னு சொல்கிறார். சமஸ்த பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னா, எல்லாத்துக்காகவும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அந்த சிவபெருமானுடைய திருநாமத்தை எண்ணி இருத்தல் அப்படிங்கிறது சமஸ்த பிராயச்சித்தம்னு சொல்கிறார். அனைத்தையும் புனிதமாக்குகிற தன்மை சிவபெருமானை மனதிலே எண்ணி வழிபடுவோருக்கு உண்டுங்கிறார். எவ்வளோ பெரிய பரிகாரமோ அந்த மனசில் எண்ணி மானச பூஜை, சிவமானச பூஜான்னு அதை சொல்லுவாள். அந்த சிவமானச பூஜையை முறையாக நாம் பயின்றோ அல்லது கேட்டோ அல்லது உணர்ந்தோ நாம் வழிபடுவோமே ஆனால் இந்த பரிகாரம், நீங்கள் எந்த பரிகாரம் ஒன்றாலும் முடிஞ்சதை நீங்கள் பண்ணணும், முடியாத போது இதை நீங்கள் பண்ணிக்கலாம். பிராயச்சித்த விதிங்கிறது வந்து கூடுதல் சலுகையை ஒழிய அதையே வந்து நம்ம வந்து வழியாக எடுத்துக்கக்கூடாது. நல்ல வசதி உள்ளவா இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய ராஜா இருக்கார், அவர் வந்து பரிகாரம் பண்ணணும்னா கோயில் கட்டணும். ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டி இருக்கிறார், அவருக்கு வந்து பண்ண முடியாதுன்னா அவர் சாமி தூக்கணும். அப்போ அவர்களுக்கு வினைக்கு தக்கவான அந்த பரிகாரம் அமைய வேண்டும். நல்ல ராஜாவானவர் நான் வந்து சாமி தூக்குறேன் அதனாலலாம் வராது, அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. அவர் 10 கோயில் கட்டினா தான் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அவளுக்கு தகுந்த பாவம் வரும், அந்த அளவு இருக்கும். அந்த அளவு சார்ந்து பாவம் புண்ணியம் சார்ந்து தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியுமே தவிர சாமானியமாக ஒருத்தருக்கு சொல்கிறது இன்னொருத்தருக்கு ஒத்து வராது. பரிகாரங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனி விஷயம், ஒரு மருத்துவம் மாதிரி அது அந்த மாதிரி உணர்ந்து சொல்கிறது. ரெண்டாவது அந்த சாஸ்திரம், அதை சொல்லக்கூடிய ஞானியினுடைய பக்குவம், அதெல்லாம் சார்ந்து தான் அது. மூணாவது அது கேட்குறவாளுக்கும் அந்த பக்தி சிரத்தை இதெல்லாம் இருந்தால் தான் பரிகாரத்தை வச்சு வெளியில் வர முடியும். அந்த பரிகாரத்தை பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது அந்த பரிகாரமே இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா சமஸ்த பிராயச்சித்தம் பகவானுடைய மானச பூஜைன்னு சொல்லியிருக்கா. சமஸ்த பிராயச்சித்தம் எதுக்கும் அந்த மானச பூஜையினால் நிவர்த்தி உண்டு அப்படின்னு சொல்கிறார். லௌகீகத்தில் வழக்கேற்றுறதுனால எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டுன்னு சொல்லியிருக்கா. சமஸ்த பிராயச்சித்தம் தீபம், அது மாதிரி சில இடங்களில் சமஸ்த பிராயச்சித்தம் நமஸ்காரம்னு சொல்லியிருக்கா. கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ அது சமஸ்த பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த பரிகாரம் செய்ய இயலாத சூழ்நிலையில் அது அந்த பரிகாரத்தை செய்ததனால் உண்டான பலனை பெற்றுத்தர வல்லது என்று சாத்திரங்கள் பரிந்துரை செய்திருக்கிறது. வாழும் வழிபாடும் என்கின்ற தலைப்பிலே அப்பா சாமி அப்படின்னு ஒரு சாமியை பற்றி சிந்திக்கும். மகன் சாமின்னு ஒன்று இருந்தால் தான் அப்பா சாமின்னு ஒன்று இருக்கும். அப்பாங்கிறது ஒரு உறவின் முறை பெயர். அப்பாங்கிறது உறவு, அம்மாங்கிறது உறவு, ஒரு உறவின் முயற் ஒரு முறையிலான ஒரு பெயர். அதை மாதிரி அப்பா சாமி அப்படிங்கிற ஒரு சாமியை சொல்லப்போம். அப்போ அப்பா சாமின்னு சொல்லும்போதே மகன் சாமின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டால் தான் இந்த அப்பா சாமிங்கிறது யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மகன் அப்படிங்கிறது ஒரு உறவின் ஒரு பெயர், ஒரு உறவை குறிப்பிடுகிற தமிழ்ச்சொல் மகன் அப்படிங்கிறது. அதில் பார்த்திங்கன்னா சேய் அப்படின்னா முருகனை குறிக்கும். தாய் சேய் நல மருத்துவமனைன்னு சொல்கிறோம் உலகியலில் பார்க்குற போது. அப்போ சேய்னா குழந்தை. தமிழில் சேய் அப்படின்னு சொன்னாலே அது முருகனை தான் குறிக்கும். நம்ம மேல்மருவத்தூர் கொல்லியோ அது பக்கத்தில் செய்யூர்னு ஒரு ஊர் இருக்குது. சேயூர்னு ஊர், அந்த ஊர் பேர் முதல் குறுகா வந்து செய்யூர்னு ஆகிப்போச்சு.
ஒரு ஊர் இருக்குது, முருகப்பெருமானுடைய கோயில் இருக்குங்க. சேயினா குழந்தை, முருகப்பெருமானை மாத்திரம்தான் குறிக்கும் இந்த சேய்ங்கிறது. அது மாதிரி மூத்த பிள்ளையாக இருக்கணும், பிள்ளையார் அப்படின்னு. அதாவது பெரிய இடத்து பையனாக இருக்காருன்னு வச்சோம். ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பார்வதியும் பரமேஸ்வரனுக்கும் வாரிசாக பிறந்தவர் கணபதி. அதனால் பிள்ளை அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஆறு விகுதி அல்லது ஆறு விகுதி, அது மரியாதை நிமித்தமாக அதை இணைக்கிறார்கள். அவர் வந்தார், இவர் சென்றார், அவன் வந்தான், இவன் வந்தான் அப்படின்னா அந்த மரியாதையுமே அதிலே காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல மதிப்பிற்குரியவருடைய புதல்வன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அருவிகுதியை சேர்த்து பிள்ளையார்னு வச்சோம். அப்போ பிள்ளைங்கிறது யார் அப்படின்னா இந்த சொல் கணபதியை தான் குறிக்கும். பிள்ளையார் இவ்வளோ அழகான தமிழ் சொல், எவ்வளோ தொன்மையான வழிபாட்டு முறை, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரண் மைந்தன் மைந்தன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். அது குழந்தைய குறிக்கூடிய சொல். நம்ம சென்னையை எடுத்த சிங்கப்பெருமா கோயில் அந்த இடத்துல அனுமந்தபுரம்னு ஊர் பேர் சொல்லுவோம். அரண் மைந்தபுரம் அந்த இடத்துக்கு பேர். அரண் அமைந்தபுரம், அரண் மைந்தபுரம், அனுமந்தபுரம். அது அப்படியே வழி 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 அந்த பேர் வந்துடுது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா மைந்தன் அப்படின்னா குழந்தை, அது வீரபத்திரரை குறிக்கும். மைந்தன்னு சொன்னால் வீரபத்திரரை குறிக்கும், பிள்ளையார்னு சொன்னால் கணபதியை குறிக்கும், சேயின்னு சொன்னால் முருகனை குறிக்கும். இப்போ பழைய காலத்துல எல்லாம் பத்திரிக்கை அடித்தா ஐயர் எழுதி கொடுத்தா வடுவை ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதுவார். அந்த வடுங்கிற வார்த்தையை, வடுன்னா சிறியன்னு அர்த்தம். வடு அப்படின்னு, மாங்காய்னா பெருசாக இருக்கும், வடுன்னா சின்னதாக இருக்கும். அதாவது வடு அப்படின்னு சொன்னால் பிரம்மச்சாரி, குழந்தை, இவாளை வடுன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ வடுன்னா என்ன அப்படின்னா அதுவும் பையனை தான் குறிக்கும். வடுகூர் அப்படின்னு பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது, பைரவர் பூஜை பண்ணின ஊர். பைரவன் சிவனுடைய புதல்வர். அதனால் வடு என்கின்ற சொல் குழந்தையை குறிக்கும், மகனை குறிக்கும். அப்போ மகன்மை உறவு பூண்ட அழகான தமிழ் பெயர்கள் இதெல்லாம். சேயின முருகன், பிள்ளையார்ன முருகன், சேயின முருகன், பிள்ளையார்னா கணபதி, அதுக்கடுத்தது மைந்தன் அப்படின்னா வீரபத்திரர், வடுன்னா பைரவர். இதெல்லாம் விட நம்ம அதிகமாக கேள்விப்படுறது ஐ அப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எவ்வளோ அழகாக நம்ம சாஸ்தாவனுடைய வழிபாட்டை எவ்வளோ அழகாக சாஸ்திரம் தமிழ் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. என்னென்னா ஐ அப்படின்னா குறுகிய சின்ன அப்படின்னு அர்த்தம். இந்த தாய்மார்கள் குழந்தையை கொஞ்சுகிற பொழுது என்னப்பா என்னை பெத்த ராசா அப்படின்னு சாதாரண ஒரு உலகியல் வழக்கு சொல். இந்த அம்மா தான் அந்த பையனை பெற்றுது, ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட பேசுங்க, என்னை பெத்த ராசா, என்னை தாயாக்கியவன். தாயாக்குகிற சிறப்பு தான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு. தாய்ங்கிற தன்மை இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு சிறப்பு இல்லைங்கிற வழங்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. 3 2 3 என தோன்றிய மூதறிவும் செம்முகனும்னு சொல்லுவார். தடக்கையும் செம்முகனும் 3 2 3 என தோன்றிய மூதறிவும் வள்ளி நீ செய்த வல்லபமையும் வர அபிராமிப்பட்டார். அப்படி ஒரு சாமர்த்தியமான குழந்தைகளை பெற்றுண்ட அப்படின்னு அபிராமிக்கே அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை. அப்போ ஐ அப்பன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குழந்தையை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்பன் அப்படிங்கிறது உயர் வகை. இந்த ஐ அப்படின்னா உயர்ந்த வீட்டு பையன், சாஸ்தாவை குறிக்கும். இப்போ இந்த 5 பேருக்கும் தகப்பனாகிற சாமி அதுதான் அப்பா சாமி சிவபெருமான். ஆமாம், அப்பா சாமின்னா சிவபெருமான்னு சொன்னீங்க. சிவபெருமானுக்கும் இந்த அப்பா சாமிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ ஏன் இதை தனியாக சொன்னேன்? சிவசப்தத்துக்கும் இந்த அப்பா சாமின்னு சொல்கிற சப்தத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பா சாமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமத்தில் கிராம தேவதையோட சாமி இருப்பார். அப்பா சாமின்னு சாமி இருக்குது. அந்த மாதிரி சாமியை வணங்கிறது கிராம தேவதையாக எளிவந்த பெருமான்னு ஒரு பேர். சிவபெருமானே கிராம தேவதையில் உட்கார்ந்துருக்கார். நகரத்து நடுப்புற மிகப்பெரிய சிவன் கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தொன் வழிபாட்டு முறையில் தகப்பன் சாமி அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்கார்ந்து அனுக்கிரகம் பண்ணார். பச்சைமன் கோயிலெல்லாம் அவர் இருப்பார், இந்த அப்பா சாமிங்கிற சாமி.
சில கோயில்களில் சிவனை வச்சுருப்பாள், அந்த உருவத்தோடு இருக்கும். சில கோயிலில் சிவலிங்கம் வச்சுருப்பாள் அந்த சுவாமி. அந்த மாதிரி கிராம தேவதைகள் அதாவது கிராம தேவதை பிரதானமாக இருக்கணும். அப்படி பிரதானமாக இருந்து அதில் சிவன் இருந்தால் அது சமஸ்த போகத்தையும் நமக்கு தரும், சரீர சௌக்கியம் அத்தனையும் தரும். சிவன் கோயிலில் இருக்கிற சிவன் வேறு, மாரியம்மன் கோயிலில், காளியம்மன் கோயிலில், ஐயனார் கோயிலில், இந்த மாதிரி பிற கிராமங்களை சார்ந்து எல்லையில் வணங்கப்படுகிற கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாட்டு கோயில்களில் சிவபெருமானுடைய ஒரு சிலை, அதாவது மானசாரம் வச்சுருப்பா, அதுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி சிலைகள் இருந்து, அதாவது உருவம் இருந்து அதுக்கு சுவாமி வழிபாட்டு முறை இருந்தால் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணினோம்னா சமஸ்த போகத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்கிறா. அதை நாம் செய்து உடல் சார்ந்த அனைத்து நலன்களையும் பெற முயல்வோமாக. இன்றைய சிவஸ்துதி என்கின்ற பகுதியில் நம்ம திருமுறைகளில் வரக்கூடிய பாடல்களை மையப்படுத்தி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் 3ஆம் திருமுறையில், திருக்கடையூரில் பாடியிருக்கார். அப்படி அந்த திருக்கடையூரில் பாடக்கூடிய அந்த பாடலில் பார்த்திங்கன்னா கோவன உடை உடையானும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ இந்த வார்த்தையை தான் சிந்திக்க போகிறோம். சிவபெருமான் கோவனத்தை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கிறான். இது ஒரு சிறப்பா? இதில் என்ன சௌக்கியம் இருக்குது? இந்த பாட்டில் என்ன ஒரு நயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்கிறோம். இப்போது சம்பந்தர், அப்பர் இவெல்லாம் கொஞ்சம் சமகாலத்தில் வாழ்ந்தவா அப்படின்னு சொல்லலாம். அதே சுந்தரர், அவர் இவா காலத்துக்கும் அவா காலத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷ வித்தியாசம். இவா எல்லாருமே சில தலங்களில் சேர்ந்து பாடிட்டு போகிறா, சில தலங்களில் தனிச்சும் பாடிட்டா. அப்பரும் ஞானசம்பந்தரும் அப்படி அவா 2 பேரையும் ஒத்துண்டா கூட சுந்தரர் பாடும்போது ஒரு இன்னும் கொஞ்சம், இவாலாம் 7ஆம் நூற்றாண்டுன்னா 8ஆம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவர் வரார். அப்போ 100 வருஷ வித்தியாசம் கழித்து ஒருத்தர் பாடுறார். இவா 3 பேருடைய வாக்கையும் சேர்த்து நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, கரியா ஈருரியாயி அப்படின்னு பாடுறார். கரியார் ஈருரியாய் அப்படின்னு சிவபெருமான அப்பர் பெருமான் பாடுறான். ஞானசம்பந்தர் பாடுற பொழுது என்ன சொல்கிறாரு, ஒரு கோவனை அப்படிங்கிற வார்த்தையை வியக்தமாக தெளிவாக அழகாக சொல்கிறார். திருக்கடையூர் சாமியை பார்த்து சொல்கிறார். அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கடையூர் சாமியை பார்த்து கோமனம் கட்டின்னு இருக்கான் அவன் அப்படின்னு ஒரு உருவ வரலாற்று, ஒரு உருவ பதிவை நமக்குள் பதிவு செய்கிறார். 100 வருஷங்க அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்திருக்கலாம். இவர் வரும்போது இவர் எப்படி பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, கரி ஆர் ஈருரியாய் அப்படின்னா, கரியார் இந்த இவர் உடைய பற்றி நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார். அந்த அமிர்தகடேஸ்வரர் பற்றியே கொடுக்குறார். அதில் என்ன, கரியார் ஈருரியாய். உரினா பொதுவாக உடை, தோல் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதில் யானையினுடைய தோலை போர்த்து கொண்டு இருக்கக்கூடியவன். ஈருரின்னு சொன்னதுனால இடுப்பில் கௌபீனமாக கட்டின்னு இருக்கான், ஈருரி அப்படின்னு. 2 ஒரு உடைக்குள்ளே இன்னொரு உடை. அப்போ இவரும் அதே அந்த கோமனம் அப்படிங்கிற வார்த்தையை மறைமுகமாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் தாண்டி 100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வரார். அவர் பாடுறார், பனிக்கயிறா உடை அப்படின்னு. பனிக்கயிறா உடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கௌபீனத்தை மறைமுகமாக சொல்கிறார். பனிக்கயிறு அப்படின்னா இந்த கௌபீனம் கட்டுறதுக்கு மாத்திரம் இடுப்பில் ஒரு அரணாகுடி கட்டியிருப்பா. இந்த அரணாகுடி கட்டி அதில் தான் கௌபீனம் கட்டணும். பழனியாண்டி சிலையில் ரொம்ப அற்புதமாக அதை பார்க்கலாம். அப்போ இந்த பனிக்கயிறா உடை அப்படின்னு சொன்னாலும் அவரும் அதே கோபனத்தை சொல்லும். இதெல்லாம் தாண்டி காசி மயானம், கடவுர் மயானம்,
கச்சி மயானம், காழி மயானம், கோவூர் மயானம், அந்த மாதிரி சொல்கிற பொழுது அந்த இடங்களில் மயானத்தில் ஹரிச்சந்திர சுவாமின்னு ஒரு சாமி இருக்கும். அது ருத்ரஸ்வரூபமாக சொல்கிறார் நம்ம பக்கத்துல எல்லாம். அவருக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கேன்னா கௌபீன லட்சணம் சொல்லியிருக்கா. இப்போ இந்த 4 வார்த்தைகள் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் இவா எல்லாருமே ஒரே கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தாலும் அதே ஆளை அடையாளமாக பார்த்துருக்காங்க. ஒரே சாமி காலம் கடந்தவன், வெவ்வேறு காலத்தில் இருக்கார். ஆனால் அவருக்கு ஒன்றையும் அழிவே இல்லை. அன்னைக்கு என்ன பார்த்தேன்னு சொல்கிறாளோ அவள் 3 பேருமே வேறு வேறு காலங்களில் வாழ்ந்தாலும் 100 வருஷம் மிகப்பெரிய வித்தியாசம் இது. அந்த வித்தியாசத்தில் வேறு நிலையில் உள்ளவர். ஞானசம்பந்தர் ஒரு விதமாக அப்பா புள்ள மாதிரி பார்த்தவர். அப்பர் பெருமான் தாசபாவத்தில் இருந்தவர். சுந்தரர் தோழமை தன்மை கொண்டு இறைவனிடத்து பழகியவர். இவளுக்கெல்லாம் வித்தியாசமான காலமும் வித்தியாசம். ஆனால் ஒரே அடையாளத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. அப்போது திருமுறைகள் என்பது சிவபெருமானை பிரத்யக்ஷமாக நேரடியாக பார்த்து, அதுவும் அந்த ஊர் சிவபெருமானை பார்த்து அவருடைய அடையாளத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிற தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம உணரணும். சாதாரணமாக நம்மலாம் இந்த திருமுறைகளெல்லாம் வெறும் வார்த்தை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு வரிசையாக அடுக்கப்பட்ட ஒரு இலக்கிய நயத்தோடு கூடிய ஒரு பாடலாக அவைகள் அல்ல. அவைகள் உண்மையின் பதிவுகள், சத்திய விருத்தி. இதெல்லாம் ஒரு சத்தியத்தை அப்படியே சொல்லியிருக்கா. என்ன காரணம்னா இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சாமி கௌபீனத்தோடு இருக்கும். அதுக்கு ஸ்மசான பைரவர் தியானமும் தனியாக இருக்குது. அவருக்கு கௌபீனம் தான் அடையாக போட்டிருக்கு. ஏன்னா அதில் கடவுர் மயானம்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, நேரடியாக சிவபெருமான் மாறாமல் யாவருக்கும் ஒரே வழியாக காட்சி கொடுக்குறார். சத்திய தரிசனம் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் இந்த பாடல் உணர்த்துகிறது. அதுபோல் இறைவனுடைய உண்மை வடிவை அப்பர் மாதிரியும் சுந்தரர் மாதிரியும் மாணிக்க வாசகர் மாதிரியும் நாம் அந்த உள்ளார்ந்த அந்த பக்தியும் அந்த ஸ்ரத்தையும் அந்த ஞான நோக்கும் இருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த தரிசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய காலம் மாறினாலும் சிவபெருமான் அங்கேயே தான் இருக்கான், மாறாமல் இருக்கான். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு திருக்கடையூரில் உட்கார்ந்துருக்கார். அதை போய் நாம் அந்த அனுகிரகத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.